வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஒரு சின்ன உதவி எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போடும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம். கர்மாவோட பட்டாம்பூச்சி விளைவு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு அட்டகாசமான திரையமைப்பு இது. வாங்க நேரடியா உள்ளே போகலாம். சரி, முதலே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். திருக்குறள்ல ஒரு ஆழமான வரி இருக்கு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது, சரியான நேரத்துல நாம செய்யற ஒரு சின்ன உதவி இந்த உலகத்தை விடவும் பெருசு. இன்னைக்கு நாம அலச போற இந்த முழு கதைக்குமே இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். தகுதி 1 தவிக்கும் 1%. இந்த கர்மாவோட சுழற்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கதையோட காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சென்னையில ஒரு மழைக்கால மாலை நேரம், பயங்கர டிராஃபிக், ஈரமான ரோட்ல நியான் லைட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மக்கள் எல்லாரும் அவங்கவங்க போனை பார்த்துட்டே வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த இருட்டான பரபரப்பான ரோட்ல 70 வயசான ஒரு பெரியவர் ரொம்ப பதற்றமா யாரும் இல்லாம தனியா நின்னுட்டு இருக்காரு. ஒரு நகரத்தோட அந்த தனிமையும் சுயநலத்தையும் இதை விட தத்ரூபமா காட்டவே முடியாது. இப்போ நீங்க பாக்குற இந்த 1% உங்களுக்கு எனக்கு வேணும்னா இது வெறும் பேட்டரி அளவா இருக்கலாம். ஆனா அந்த மழையில தான் மனைவி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உடனே ஃபோன் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற அந்த பெரியவருக்கு இந்த 1% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மரண பயம். சொல்லப்போனா ஒரு பேரழிவோட அறிகுறி. இன்றைய பரபரப்பான சமூகத்தோட நிஜ முகம் எப்படி இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த பெரியவர் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் உதவி கேட்கிறாரு. ஆனா ஹெட்ஃபோன் போட்டுட்டு போற ஒருத்தர் அவரை சுத்தமா கண்டுக்காம போயிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தரோ இது ஏதோ பண மோசடி போலன்னு நினைச்சு வெளியே போறாரு. அங்க இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் கூட வேணுமுனே இவரை தவிர்க்கிறாரு. இதுதாங்க நம்ம நகலத்தோட இரக்கமற்ற முகமூடி. பகுதி 2 ஒரு சின்ன உதவி. இங்கதான் மாற்றமே தொடங்குது. இந்த இருட்டான விரக்தியான சூழ்நிலையில தான் ஒரு சின்ன வெளிச்சம் வருது. டியூஷன் முடிஞ்சு கொட்டுற மழையில சைக்கிள்ல போற ஒரு 15 வயசு பையன் திடீர்னு வண்டியை நிறுத்துறான். தாத்தா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். யாருமே கண்டுக்காத அந்த நகரத்துல ஒரு சின்ன பையனோட இந்த ஒத்த கேள்வி அந்த எந்திரத்தனத்துல அப்படியே உடைச்சு எறியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பவர் பேங்கை அந்த பெரியவர்கிட்ட கொடுக்கறான். பொருளை மட்டும் அவன் கொடுக்கல, அந்த ரோட்டோர டீ கடையில ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்கான். ஃபோன் ஆன் ஆனதும் அந்த பெரியவர் கண் கலங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பேசுறாரு. கடைசியா அந்த பையன்கிட்ட பேரை கேட்கும்போது கூட அவன் பேரை சொல்லல. பத்திரமா போங்க தாத்தான்னு சொல்லிட்டு திரும்பவும் மழையில அவனோட சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சுத்தமான உதவி இது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நோட் பண்ணீங்களா? மூலக்கதையில இந்த 2 விஷயத்தையும் எவ்வளோ அழகா முரண்படுத்தி காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் மக்கள் கூட்டத்தோட சுயநலத்தை காட்ட இருட்டான தனிமையான கோணங்கள், இன்னொரு பக்கம் அந்த பையன் வரும்போது ஒரு வார்மான மென்மையான வெளிச்சம். அந்த பையனோட இறக்கு குணத்தையும் அவனோட மனசுல இருக்கிற சூட்டையும் இந்த வெளிச்சம் ரொம்ப தத்ரூபமா நமக்கு கடத்துது. பகுதி 3 சுழலும் கர்மா. காலம் எப்படி மாறுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்படியே பல வருஷங்கள் ஓடிடுச்சு. அன்னைக்கு விதைக்கப்பட்ட அந்த சின்ன விதை எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துதுன்னு இந்த காலக்கோடு நமக்கு ஒரு சோகமான முரண்பாட்டோட காட்டுது. அன்னைக்கு எந்த பையன் உதவி செஞ்சானோ இன்னைக்கு அவன் +2 எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். ஆனா அவனோட குடும்பம் வறுமையில சிக்கி தவிக்குது. ஒரு பெரிய காலேஜ்ல இடம் கிடைச்சும் ஃபீஸ் கட்ட முடியாம அந்த குடும்பமே ஒரு இருட்டுல நிக்குது. கர்மா சில நேரங்கள்ல நம்மளை இப்படித்தான் பரிசோதிக்கும். ஆனா அந்த இருண்ட வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு லெட்டர் வருது. அதை பிரிச்சு பார்த்தா அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல அவனுக்கு முழு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கான அப்ரூவல் இருக்கு. இந்த சீனை எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்கன்னா, அவன் அந்த லெட்டரை பிரிக்கும்போது அந்த சின்ன வீட்டு ஜன்னல் வழியா சூரிய ஒளி உள்ளே நுழையிற மாதிரி இருக்கு. அவங்க வாழ்க்கையில திரும்பவும் நம்பிக்கை துளிர்க்கிறத இது ரொம்ப பாசிட்டிவா காட்டுது. பகுதி 4 எதிர்கால சக்தி. நம்ம கதையோட உச்சக்கட்டமே இதுதான். இந்த எமோஷனலான எண்டில் அந்த 10வது சீன் செட்டப்பை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் ஆஃபீஸ். அங்கே ஒரு வீல் சேர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு முதியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எதிர ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் நிற்கிற அந்த ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல ஒரு வார்மான கோல்டன் லைட்டிங் இருக்கு, கவனிச்சிங்களா? பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டீ கடையில் இருந்த அதே வெளிச்சம் இது. கர்மாவோட சக்கரம் இப்போ முழுமையா சுழண்டு வந்துருச்சு அப்படிங்கறத இது சூச்சகமா சொல்லுது. அந்த வீல் சேர்ல இருக்கிற பெரிய தொழிலதிபர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு மழையில தவிச்ச அதே தாத்தா தான். அவர் அந்த மாணவனை பார்த்து சொல்ற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல். அன்னைக்கு நீ என் போனுக்கு பவர் கொடுத்த, இன்னைக்கு நான் உன் வாழ்க்கைக்கு பவர் கொடுக்கறேன். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் செஞ்ச அந்த சின்ன உதவி இன்னைக்கு அவனோட ஒட்டுமொட்ட எதிர்காலத்தையே மாத்தி எழுதியிருக்கு. பகுதி 5 ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த தத்துவத்தோட ஆழத்தை இப்போ பார்ப்போம். இப்ப நாம பார்த்த இந்த மொத்த விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த பட்டாம்பூச்சி விளைவு, அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஒருத்தருக்கு பவர் பேங்க் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அது ஒரு மனைவியோட உயிரை காப்பாத்துனது மட்டும் இல்லாம பல வருஷம் கழிச்சு ஒரு பையனோட படிப்பையும் காப்பாத்தி எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாதையை மாத்திருக்கு.
இந்த கான்செப்டுக்கு இந்த கதையை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் இருக்கவே முடியாது. இப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஒரு விதைக்கும் அறுவடைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பக்கம் மழையில 1% பேட்டரியோட தவிச்ச ஒரு நிலை, அங்க கொடுக்கப்பட்ட ஒரு பவர் பேங்க். இன்னொரு பக்கம் 100% ஃபுல் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு காலையில உதிக்கிற சூரிய வெளிச்சத்துல பெருமையா காலேஜுக்கு போற அந்த இளைஞன். முதல் சீன்ல இருந்த அந்த இருட்டான பதற்றத்தை இந்த கிளைமேக்ஸ்ல வர சூரிய உதயம் எவ்ளோ அழகா ரொம்ப அமைதியா சரி செய்து பாத்தீங்களா? நாம இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. இரவலா கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பவர் பேங்க் ஒருத்தனோட முழு எதிர்காலத்தையே மாத்த முடியும்னா, இன்னைக்கு நாம செய்ய போற ஒரு சின்ன உதவி இல்ல ஒரு சின்ன புன்னகை நாளைக்கு யாருடைய வாழ்க்கையாவது கண்டிப்பா மாத்தலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சின்ன செயலுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து கத்துப்போம்.